பயம் இறங்கவே மாட்டேங்குது. இருக்க இருக்க ஜாஸ்தி ஆயிட்டே போறது. அவர் எதை பத்தியும் கவலைப்படாம சண்டை போட்டு ஆத்துக்கே வராம இருக்க. மூர்த்தி இருந்தாலும் ஒத்தாசியா இருக்கும். அவனையும் திட்டி துரத்திட்டார். நான் ஒருத்தையே கடந்து அவசப்பட்டு இருக்கேன். மனுஷா இருந்தும் பிரயோஜனம் இல்லை. இன்னைக்குன்னு பார்த்து நான் தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டாரே. பகவானே, என் குழந்தைய காப்பாத்துப்பா. பாவி மனுஷன் சதா சர்வகாலமும் அவ வீட்டிலே கிடக்கிறார். நீ நன்னா இருப்பியா? யார் பேசுறது? உங்களுக்குள்ள 1008 உறவு இருக்கட்டும். ஆனா என் குடும்பத்துக்காக அவரு சில மணி நேரம் செலவு பண்ண விடப்படாதா? ஓகே, ஏன் இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? இப்ப அவர் வேணும். நேக்கு இல்ல, என் குழந்தைக்கு. குழந்தை ஜுரத்துல துடிச்சுட்டு இருக்க. செத்த நேரம் வந்து பாத்துட்டு அப்புறம் போய் உன் காலை சுத்திக்க சொல்லு. குழந்தை உடம்புக்கு என்ன? ஏன் அத அவர் நேர்ல வந்து தெரிஞ்சுக்க மாட்டாரா? நீ சொல்லித்தான் தெரிஞ்சுக்கணுமா? ஐயோ, என்ன வசியம் போட்டியோ, இப்படி மயங்கிட்டாரு. கோகிலா, குழந்தைக்கு எப்படி இருக்கு? இப்பவும் அவர் வரவிடாம நீ மட்டும் வந்திருக்கியா? குழந்தையை நான் பார்க்கணும். வேண்டாம், நீ பார்த்தா குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும். ஐயோ ஐயோ, எங்க குடும்பத்தையே ரெண்டாக்கி தேடி பாவி. நீ நல்லா இருப்பியா? கேண்டி, நான் உனக்கு என்னடி தப்பு பண்ணேன்? ஊர்ல எத்தனை ஆம்பளைகள் இருக்கா? என் ஆத்துக்கார மட்டும் ஏண்டி இப்படி ஆட்டி படைக்கிறேன்? எனக்கும் இறக்க இருக்கு, மனிதாபிமானம் இருக்கு. உண்மையிலேயே எனக்கும் மிஸ்டர் மணிக்கும் என்ன உறவுங்கிறத உங்களுக்கு நான் விளக்கிக்கிட்டு இருக்க போறதில்லை. அது எனக்கு தெரியும், என் மனசாட்சிக்கு தெரியும். அது போது எனக்கு. இப்ப நாம உடனே செய்ய வேண்டியது குழந்தை டாக்டர் சேகர் கிட்ட கொண்டு போய் காட்டணும். குழந்தைக்கு உடம்பு ரொம்ப சீரியஸா இருக்கு. வாங்க கோகிலா, சீக்கிரம் வாங்க. அவர் வந்து டாக்டர் சேகர் கிட்ட வர சொல்லுங்க. ஆத்த பத்திரமா பாத்துக்கோங்க. பயத்திரமா? எங்க பயத்திரமா? இன்னும் கொஞ்சமா பயத்திர. ஆக்கமே, இன்னும் கொஞ்சமா. ஆக்கமே, இன்னும் கொஞ்சம். ஆமாமா, அப்படிதான் அப்படிதான், கொஞ்சம் காமி. அப்படிதான். ஏம்மா, குழந்தை யாருடையது? ஏங்க, குழந்தைய கவனிச்சுக்கிற லட்சணம் அது? இப்படியா கேர்லெஸ்ஸா இருப்பாங்க? இது என்ன சாதாரண ஜுரமா? 10 போட்டு குணப்படுத்திட? டிப்தீரியாம்மா. இந்த 5 நிமிஷம் நீங்க லேட்டா வந்திருந்தீங்கன்னா குழந்தைய உயிரோட பார்த்திருக்கவே முடியாது. அம்மா, இங்க எல்லாம் இப்படி அழக்கூடாது. டாக்டர், என் குழந்தைய எப்படியாவது காப்பாத்துங்க. உங்களை கையெடுத்து கூப்பிடுறேன். புருஷன் தானே கடவுள். குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா. இத பாருங்க, உங்க குழந்தைக்கு குணமாகணுமா இல்லையா?
அப்ப கத்தி கலாட்டா பண்ணாம தயவு செஞ்சு வெளியில போயிடு ப்ளீஸ். இத பாருங்க கோகிலா, ப்ளீஸ் வாங்க வாங்க கோகிலா, அழாதீங்க. இத பாருங்க கோகிலா, இந்த நேரத்துல தேவை நம்பிக்கையும் தைரியமும் தான். உங்க பதட்டம் டாக்டர் சிகிச்சைக்கு இடைஞ்சலா இருக்க கூடாது. இங்கே இருங்க, உள்ள போய் நான் குழந்தைக்கு துணையா இருக்கேன். இருங்க. மணி மணி, மஞ்சுக்கு உடம்பு ரொம்ப சீரியஸா போயிடுது. டாக்டர் ஃபேவரட் பேஷண்ட் போயிருக்கா. நீ வந்த உடனே வர சொன்னா கோகிலா. குழந்தை ஓகே, ஏண்டி அழற? என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? டாக்டர் பார்த்துட்டு இருக்காரு. அவ்வளவுதானே, அதுக்கு ஏண்டி இப்படி அழற? அதான் நான் வந்துட்டேனே. காமினி தப்பா புரிஞ்சுண்டு அவளை கண்ணா பின்னான்னு பேசினேன்னா அவ்வளவுதானே, ஒண்ணும் கெட்டு போயிடல. அவளுக்கு வேண்டியதுதான். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அவ இல்லைன்னா நம்ம குழந்தை செத்துருக்கும். டாக்டர் சொன்னார். ஆமாண்ணா, தெய்வம் தான் அவளை குழந்தைக்கு உடம்பு சரியில்லாத நேரத்துல வரவழைச்சிருக்கு. ஆனா நான் அவளை கண்டபடி ஏசினேன். நான் அவளை திட்டினதுக்கு என்ன அவ வீட்டை போட்டிருக்கணும். ஆனா அவ எதையும் செட்ட பண்ணாம குழந்தைய காப்பாத்தணுங்கிற துடிப்புல குழந்தைய அவளை தூக்கிண்டு அவ காரிலே கூட்டிட்டு வந்தா. எவ்வளவு பணம் செலவினாலும் பரவாயில்லன்னுட்டு எங்கெங்கயோ போன் பண்ணி பெரிய பெரிய டாக்டர் எல்லாம் வரவழைச்சா. நான் அவளை புரிஞ்சுக்காம வாய்க்கு வந்தபடி பேசிட்டேன். என்ன, நீங்க தான் அவளை சமாதானப்படுத்தணும். இத பாருங்கம்மா, குழந்தைக்கு ஒண்ணு ஆபத்து இல்ல, நீங்க போய் பாக்கலாம். மஞ்சு, உங்க அப்பா வந்தாச்சு. இனிமே உங்களோடயே இருப்பாரு. கவலைப்படாதீங்க. கோகிலா, உங்க கணவர், உங்க குழந்தை. பெஸ்ட் ஆஃப் லக். மஞ்சு மஞ்சு, நான் வரேன். கோகிலா, நான் வரேங்க. அடிக்கடி ஆத்துக்கு வந்துருங்க. ஆத்துக்கு வரலனாலும் என் ஆத்துக்காரரை மறந்துடாதீங்க. இன்னும் ஏதாவது கேஸ் வந்தா இவருக்கே கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவகிட்டையும் சிபாரிசு பண்ணுங்க. வரேங்க வரேங்க. அடிக்கடி ஆத்துக்கு வாங்கன்னு தைரியமா அவகிட்ட சொல்லிட்டேன். என் மேல அவ்வளவு நம்பிக்கை? ரொம்ப நம்பிக்கை அவங்க மேல.